ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த 2025 ஆண்டிற்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே அந்த வார்த்தையை சற்று முன்னுதான் நாம் அதை இணைந்து வாசித்தோம். கிட்டத்தட்ட நீங்கள் மனப்பாடம் செய்திருப்பீர்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரம் 4 ஒரு பகுதி தான் அந்த வாக்குத்தத்த அட்டையிலே அச்சிடப்பட்டுள்ளது. அதுதான் மையப்பகுதி. நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. I will look after you. I will preserve you. நான் உங்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 40 அதிகாரம் ஆரம்ப வசனத்திலிருந்து நாம் படிக்கும் போது எருசலேமிலும் யூதேயாவிலும் சிலரை சிறையாக பிடிக்கப்பட்டு விலங்கிடப்பட்டு கொண்டு வந்த நபர்களில் இந்த எரேமியாவும் ஒருவன். விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவுக்கு ஒரு இரக்கம் கிடைக்கிறது, ஒரு தயவு கிடைக்கிறது. யார் மூலமாக? காவல் சேனாதிபதி நேபுசராதான் மூலமாக ஒரு தயவு கிடைக்கிறது. அந்த தயவு கிடைத்த மாத்திரத்திலே எரேமியாவை பார்த்து அந்த காவல் சேனாதிபதி சொல்றான், உனக்கு விலங்க கலத்தி விட்டுட்டேன்ப்பா, என் கூட நீ பாபிலோனுக்கு நீ வரலாம். பாபிலோன் வேறு ஒரு நாடு, அடிமையாக அங்க கொண்டு போறதுக்கு உள்ளது. என் கூட நீ வரலாம், நான் உன்னை பத்திரமா பார்த்து கொள்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறான். ஆனால் வேறு ஒரு நாட்டிற்கு போவதற்கு எரேமியாவுக்கு விருப்பம் இல்லை. அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த காவல் சேனாதிபதி சொல்றான், என் கூட உனக்கு வர்றதற்கு உனக்கு மனது இல்லாவிட்டால் நீ இந்த தேசத்திலே எங்கேயாவது தங்கலாம். விசேஷமா கெதலியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி, அவன் சற்று பராமரிப்பு கொடுக்கின்ற ஒரு மனிதனாக இருந்தபடினாலே அவனிடத்தில் போய் கூட நீ தங்கலாம் என்று சொன்னான். இந்த காவல் சேனாதிபதியோடு கூட அவன் பாபிலோனுக்கு போகாமல் அவன் தங்கியிருந்த அந்த தேசத்திலே, அந்த நாட்டிலே கெதலியாவோடு கூட, அந்த தேசத்தில் மீதியாயிருந்த மக்களோடு கூட அவன் தங்கி இருக்கிறான் என்பதுதான் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காவல் சேனாதிபதி எரேமியாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான், நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். இன்றைக்கு அந்த வார்த்தையை தான் ஆண்டவராய் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவனுக்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அது நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Thank you Jesus. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது நம்மளுக்கு சொல்லப்பட்டது இல்ல. நான் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? We are all the children of God. Hallelujah. நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். நமக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். I will look after you. I will preserve you.
அப்போ சொல்லும்போது நம்மளை எந்த அளவுக்கு அவர் பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்கிற ஒரு வார்த்தை சொல்லும்போது, வழக்கத்தில் சின்ன பிள்ளைகளை யாருடைய பொறுப்புலையாவது விடும்போது சொல்லுவாங்க, ரொம்ப கவனம், பத்திரமா பார்த்துக்கையா, பத்திரமா பார்த்துக்க அப்படிமா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் என்னுடைய மெட்டர்னல் கிராண்ட் மதர், என்னுடைய தாயாருடைய அம்மா, அவர்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகிப்பது நான் சிறு வயதிலே இன்னும் நினைவு இருக்கிறது. எங்கேயா போனா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு சின்ன பிள்ளைகளை கூட்டு போனா அவனை பத்திரமா பார்த்துக்க அப்படிம்பாங்க. நீங்க கூட சொல்லியிருக்கலாம் வழக்கத்துல. அப்ப அந்த பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லும் போதே அங்க ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது. பத்திரமா அப்படிங்கிற போது ஒரு பாதுகாப்பு இருக்குது, அதே நேரத்தில் ஒரு பயத்தை தெளிவிக்கிற ஒரு காரியமும் அங்க இருக்கிறது. ஒரு அந்த குழந்தை ஒரு பெரியவங்கிட்ட இருக்கும்போது அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, பயம் போகிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்க அண்ணன், எங்க அக்கா, எங்க அம்மா, எங்க அப்பா என் கூட இருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு நம்பிக்கையோடு கூட வரும். அதே தான் சாதாரணமா ஒரு உலக பிரகாரமாக ஒரு மனிதன் சொல்லும் போதே நம்ம அவ்வளவுக்குள்ள இருக்கும்போது இறைவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்று. ஹல்லேலூயா. அவர் நம்மை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்று சொல்லும்போது நமக்கும் பயம் போகிறது, பாதுகாப்பு இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வேதத்தின் அடிப்படையிலே ஒரு 5 குறிப்புகளை வேகமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படிப்பட்ட காரியத்திலெல்லாம் ஆண்டவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார், அதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். யோபு 30, 16, 27. ஆகையால் இப்பொழுது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. சகல ஜீவாத்துமாக்களுக்கும் குறிப்பிட்ட தாபரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன். என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது, உபத்திரவ நாட்கள் என்மேல் வந்தது. உபத்திரவ நாட்கள் என்மேல் வந்தது, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சகல உபத்திரவங்களில் நின்று அவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. சகல உபத்திரவங்களிலிருந்து அவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிறார். இதுதான் முதலாவது. He will preserve you from all tribulations. சகல உபத்திரவங்களில் நின்றும் அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபுக்கு மேல ஒரு உபத்திரவத்தை பெற்ற யாரும் இங்க நம்ம இருக்க மாட்டோம். யோபுவை விட அதிகமான உபத்திரவத்தை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம யாரும் இங்க இருக்க மாட்டோம். யோபு கிழக்கத்திய புத்திரரில் ஒரு பெரிய மனுஷனா இருந்தான், ஒரு பெரிய சீமானா இருந்தான். அவனுக்கு இருந்த ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், வேலையாட்கள் எண்ணிக்கை கடங்காதது. அது மட்டுமல்ல, அவனுடைய குமாரர்கள் 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் யோபுக்கு இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம், அவ்வளவு ஒரு செல்வாக்கு, அவ்வளவு ஒரு நிறைவு அவனிடத்திலே காணப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு, ஒரு நிறைவு இருந்த ஒரு யோபு திடீரென்று அவனுடைய வாழ்க்கையிலே உபத்திரம் வந்தது. அந்த உபத்திரவத்தின் நாட்கள் அவனுக்குள்ளே வரும்போது அந்த உபத்திரவம் அவனை கவி பிடித்து கொண்டது. அந்த உபத்திரவம் அவன் மேல வந்தது. ஒரே நாள்ல அவனுடைய அனைத்து மிருக ஜீவன்களையும் இழந்தான், வேலையாட்களை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான்,
அத்தனை பேரையும் இழந்தான். அதோடு முடிந்ததா? இல்ல. அவன் சரீரத்திலே ஃபுல்லா பருக்கள், வியாதி, கொப்பளங்கள், அருவருக்கத்தக்க ஒரு காரியம். அதை பார்த்துதான் அவன் மனைவியே சொன்னாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யாருமே அவனுக்கு விரும்பத்தக்கவர்கள் இல்லை. அத்தனை உபத்திரவத்தையும் பட்டான். வேதம் சொல்லுகிறது, இத்தனை காரியங்கள் அவன் பட்டும் யோபு தன் நாவினால் தேவனை குறை சொல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோபு தன்னுடைய நாவினால் குறை சொல்லவில்லை. அதனால்தான் யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்லி இருக்கிறது, யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. என்னெல்லாம் இழந்தானோ அத்தனையும் திரும்ப பெற்றான். 3000 ஒட்டகம் இருந்த அவனுக்கு 6000. இதே போல எல்லாமே. யோபுவின் குமாரத்திகளை போல சௌந்தரியவதிகள் அந்த தேசத்துல இல்ல. அப்படி ஆண்டவர் யோபுவை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். பத்திரமாய் பாதுகாத்து கொண்டார் சகல உபத்திரவத்திலிருந்து. யோபுக்கு நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன 3 காரியம் பாதுகாப்பு இருந்துச்சு. அவனுக்குள்ள நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று யோபு சொன்னாலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரும்போது அந்த பயம் அவனை விட்டு விலகியது. ஒரு நம்பிக்கை பிறந்தது. அந்த நம்பிக்கை பிறந்ததனால்தான் யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redeemer is liveth. He is alive. எப்படி அவனால் தைரியமாக சொல்ல முடிந்தது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று? அவன் தெரிந்து வைத்துக் கொண்டான். என்னை பத்திரமாய் பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்பட்டோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். ஆனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. இயேசு என்ன சொன்னார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்கிறது? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இயேசுவாகிய நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஜெயித்ததனாலே நம்மையும் ஜெயிக்கும்படி அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், நெருக்கங்கள் எந்த ஒரு மனிதனையும் விட்டு வைக்காது. அவைகள் நிச்சயமாக கவி பிடிக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் அவைகளிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, நான் உங்களை பத்திரமா பார்த்துக் கொள்றேன். ஹல்லேலூயா. சகல உபத்திரவங்களில் நின்று நான் உங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் மாறிப்போம், இருளாய் தோன்றும். சோதனை வரும் நேரத்தில் சொற்கேட்டு செவிகள் வந்தது, பரத்தில் இருந்து ஜெயம் வரும். அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரவத்தை கண்டு பயப்படாதுங்க. ஹல்லேலூயா. உபத்திரவத்தை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தர் உபத்திரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கும் போதே அதுதான், ஏன் சுவாமி இப்படி ஒரு வசனம், நான் உன்னை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன். இந்த ஆண்டு ஒரு அன்சர்டனிட்டி இயரா இருக்கும். எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு காலமாக ஓடிக்கொண்டிருக்கும். இது கடைசி காலம், கடைசி காலம். அதை உறுதிப்படுத்தும்படியாக இந்த 31ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதி கடைசி மணித்துளிகளில் திடீரென்று எனக்கு வந்த ஒரு செய்தியும் நான் கேள்விப்பட்டதும் அதை ஊர்ஜிதம் பண்ண ஆரம்பித்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்னாலும் இந்த ஆண்டிலே எதிர்பார்க்காத காரியங்கள், நிச்சயமில்லாத காரியங்கள் எல்லாம் நடக்கத்தான் செய்யும்.
யார் தேவனை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு அங்கே கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், துன்பத்தில் இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் நேரத்தில் சொற்கேக்கும் செவிகளில் பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. சகல உபத்திரவங்களில் நின்றும் அவர் நம்மை பத்திரமாய் காத்துக்கொள்வார். He will preserve you from all tribulations. உபத்திரவங்களை கண்டு பயப்படாதுங்க. இரண்டாவதாக, ஆண்டவர் எப்படி நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார்? சகல வியாதிகளில் இருந்து அவர் உங்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வார். சகல வியாதிகளில் இருந்து. He will preserve you from all diseases. இன்னைக்கு புதுசா வியாதிகள் வருது. அதுக்கு வேக்சினே இல்லை, மருந்து இல்லை. மருத்துவர்களுக்கே அது புதுமையான ஒரு வியாதியாக இருக்கிறது. 1,00,000 ஒருவருக்கு தான் இப்படி ஒரு வியாதி உண்டு என்று சொல்றாங்க. 1000 ஒருவருக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வியாதி வரும். அது உங்களுக்கு வந்திருக்குது. புதிதான வியாதிகள் புதுசாக வருகிறது. மனிதனுடைய பாவங்கள் பெருகிற சமயத்தில் வியாதிகளும் பெருகுகிறது. அதற்கு எந்த விதமான ரெமெடியும் இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி இருக்கிறார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எந்த ஒரு வியாதியையும் உங்களுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திலும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கும் போது இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியாக இருந்திருக்கிறான். வியாதியில கிரானிக் டிசீஸ், அது நியர் டு டெத்தா இருக்கலாம். மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி இங்கே எசேக்கியா ராஜாவுக்கு வந்துவிட்டது. அவனை பார்ப்பதற்காக ஏசாயா தீர்க்கதரிசி செல்லுகிறான். சென்று சொல்லுகிறான், எசேக்கியா நீ செத்து போறா, உனக்கு இருக்கிற வியாதி அப்படி இருக்கிறது. இன்னைக்கு சொல்ல போனா இன்னைக்கு உள்ள கேன்சர் அன்னைக்கு எசேக்கியாவுக்கே வந்திருக்குது. ஹல்லேலூயா. அந்த பிளவு மேல 10 போடு அப்படிங்கிறது அந்த பிளவு தான் கேன்சர். ஹல்லேலூயா. அன்னைக்கே அந்த வியாதி இருக்கிறது, இன்னைக்கு புதிதாக வந்ததில்ல. எசேக்கியா was affected by cancer disease. சொல்றான், நீ செத்து போயிரு, அவன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்து சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி போயிடுறான்.
பாதி முற்றம் தாண்டறதுக்குள்ள திருப்பி ஆண்டவருடைய வார்த்தை வருது. அதுக்குள்ள இந்த எசேக்கியா என்ன பண்ணா, சுவர்புறமா திரும்பி ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறான்? ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உமக்கு உண்பதாக நான் எவ்வளவு மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்து பாரும். அழுறான். அழுது ஜெபம் பண்ணா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 38:5 நம்ம வாசிக்கும் போது அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. அவன் கண்ணீரை பார்க்கிறாரு. ஜெபத்தை கேட்டு கண்ணீரை பார்த்துட்டு உடனடியாக ஏசாயாக்கு சொல்றாரு. இப்பதான் சொல்லிட்டு போனான், செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு போனா, அவனை கூப்பிட்டு இனி சாக மாட்டான்னு போய் சொல்லுங்கிறாரு. இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனா the word was very clear. ஒரு மாதிரி பட்டவன, இப்பதானையா சொன்னீரு சாவுன்ட்டு, இப்ப சாவுலன்னு சொல்றீரு, இது என்ன, இது விளையாட்டா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ஆனா ஏசாயா கேட்கல, அப்படிலாம் கேட்கல. தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிறார், மவுத் பீஸ் ஆஃப் காட். ஆண்டோடைய வார்த்தையை சொன்னார். உடனே திரும்பினா, ஆண்டவர் உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுகிறார் என்று சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மரணத்துக்கு ஏதுவான வியாதியாடு கூட இருந்தாலும் அந்த வியாதியின் கூறிலிருந்து என்ன செய்றார்? விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வியாதியின் கூறிலிருந்து விடுவிக்கிறார். அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் மக்களோடு மக்களாய் வாழும்போது என்ன செய்தார்? சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் சகல விதமான வியாதி உள்ளவர்களையும் என்ன செய்தார்? சுகப்படுத்தினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:23 நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் ஆண்டவர் சுகமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரால் சுகமாக்க முடியாத ஒரு வியாதி என்று ஒன்று இல்லை. அவரால் குணமாக்க முடியாத ஒரு வியாதி என்று ஒன்று இல்லை. எல்லா வியாதியும் அவர் குணமாக்க முடியும். ஏசாயாக்கு அப்படிதான் நடந்தது. 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். மரண வியாதி கூட விலகியது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சகல வியாதியிலிருந்து ஆண்டவர் புதிதாக வியாதிகள் வரலாம், புதிதாக பலவீனங்கள் வரலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியின் அகோரங்கள் வரும்போது நம்மளாலே தாங்க முடியாது. ஏண்டா பகல் வருது, ஏண்டா இரவு வருது, இப்படிதான் சொல்லிட்டு இருக்க முடியும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அந்த வியாதியிலிருந்து நான் உன்னை முழுமையாக பாதுகாத்துக் கொள்வேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்குதுன்னு நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் இருக்கிறார். 91ஆம் சங்கீதத்திலே அருமையான ஒரு வாசனத்தை பார்க்கிறோம். வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்போ எந்த ஒரு வாதையும் நம்மளை அணுகாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு? பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டில் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கணும்னா, அவர் நம்ம பத்திரமா பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்மளை நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழணும். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு உகந்ததா இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். யோபுவை பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமா தான் இருந்தான். அதனால கடைசி வரையும் ஆண்டவர் அவனை கைவிடல. இந்த எசேக்கியா ஆண்டவர்கிட்ட கேட்டதே, நான் உமக்காக தானையா வாழ்ந்தேன். பாருங்க, பிரியமா இருந்ததுனால கர்த்தர் அவனை கைவிடல. நீயும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது கர்த்தர் உன்னுடைய சகல வியாதிகளிலிருந்து உன்னை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. தெரிந்த பாட்டை உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. எல்லாரும் சேர்ந்து, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. இன்னொரு முறை, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. எல்லாரும் பாடுவோமா? சகல உபத்திரங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிற தேவன், சகல வியாதிகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிற தேவன். மூன்றாவதாக
1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8, பிசாசானவன், எதிராளியாகிய பிசாசு. அதான் நான் கடந்த முறை செய்தி கொடுக்கும்போது கூட நான் சொன்னேன், நம்முடைய ஃபர்ஸ்ட் எனிமி பிசாசு தான். உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசின் கிரியைகளிலிருந்து அவர் உங்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வார். பிசாசின் கிரியைகளிலிருந்து he will preserve you from the works of the devil. பிசாசின் கிரியைகள், பிசாசின் வல்லடிகளில் இருந்து, அவனுடைய வேலையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். நல்லதுன்னு ஒன்று இருக்கும்போது கெட்டது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். தேவனுடைய வல்லமணி இருக்கும்போது அசுத்த கிரியைகள், பரிசுத்தாவின்னு இருக்கும்போது அசுத்தாவிகளும் இங்க இருக்கதான் செய்யும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். பிசாசானவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். பிசாசின் எல்லா கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது வேதம் விதமாக சொல்கிறது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்போ பிசாசின் கிரியைகள் இருக்கதான் செய்து. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அந்த பகுதியிலே தெளிவாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். லேகியோன் என்று சொல்லப்பட்ட ஒரு பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி விடுதலையாக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த லேகியோன் ஆயிரக்கணக்கான பிசாசுகள் இந்த மனிதனிலே குடியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, இந்த ஒரு மனுஷனுக்காக அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு வர்றாரு. ஹல்லேலூயா. நடுவுல தண்ணி, அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு இந்த ஒரு மனுஷனுக்காக வர்றாரு. பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்க. இவன் எங்கேயா இருக்கிறான்? கல்லறையில இருக்கிறான். என்ன செய்யறான்? கூக்குரல் இடுறான். என்ன செய்யறான்? கல்லுனால தண்ணியை கிழித்துக் கொள்றான். அப்ப மத்த அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் இவனை பார்க்கறக்கே பயப்படுறாங்க, நம்மளை எதுவும் பண்ணிடுவான்ட்டு. இந்த ஒருவனை தேடி இயேசு படகு எடுத்துட்டு அங்கிருந்து இங்க வராரு. பிசாசின் கிரியைகளை இருந்து நம்மை பாதுகாப்பார். ஆண்டவர் வந்து அந்த பிசாசினால் பாதிக்கப்பட்ட மனிதனை பார்த்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அதற்கு ஒரே வார்த்தை தான் சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. அவ்வளவுதான். கெட் அவுட் ஃப்ரம் திஸ் மேன். அவ்வளவுதான். உடனடியாக அந்த மனுஷன் என்ன செய்யறான்? புத்தி தெளிந்து ஒரு ஆரோக்கியம் அடைந்து வஸ்திரம் தரிச்சு இயேசுவோடு உட்கார்றான். அது மட்டும் இல்ல, 10 பட்டணங்களுக்கு சென்று இயேசு செய்த அற்புதத்தை சொல்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு என்ன பாதுகாப்பு இருந்துச்சு? கல்லறையில் இருக்கிறவனுக்கு என்ன பாதுகாப்பு? இல்ல, பயம். பிசாசு. நம்பிக்கை இருக்குதா? இல்ல. ஆனா இயேசு அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார், பயத்தை தெளிவித்தார், அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். அவன் தான் புறப்பட்டு சென்று 10 பட்டணங்களுக்கு இயேசு பற்றி சொன்னான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விதமா சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம எதிர்த்து நிக்கிறதுக்கு பதிலா வரவேற்க ஆரம்பிச்சிட்டோம். ஹல்லேலூயா. எப்படி வரவேற்கீங்க தெரியுமா?
நீங்க செய்யற காரியங்கள் ஆண்டவருக்கு உகந்ததா இல்லாம காணப்படும் போது, அது பிசாசுக்கு உகந்ததா இருக்கும்போது அவனை வரவேற்கிறது. வா 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 வா. நம்முடைய சிந்தனை ஏதோ ஒரு தவறும் போது அவன் உள்ள வந்துருவான். அதுக்கு தான் சொல்லுவாங்க, நம்முடைய லேசி மைண்ட் டெவில்ஸ் ஒர்க்ஷாப். எங்கதான் புகழான்னு பார்ப்பான். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குல்ல, ஒரு இடம் நல்லா கிளீன் பண்ணி நல்லா சுத்தமா இருந்து அழகா வச்சிருந்தனா ஒண்ணு இல்லை. ஆமா, நம்ம வாழ்க்கையில் அவர் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தனி மனிதனுக்காக அவர் ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கத்துல போய் அந்த மனுஷனை என்ன செய்தாரு? விடுதலையாக்கி அப்புறத்து கிளம்பி வந்துட்டார். ஹல்லேலூயா. பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் ஒன்றும் செய்ய முடியாது. வேதமே சொல்லுது, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. He is not a lion, he is just like a lion. அவ்வளவுதான் போல. எப்படி ஒரு ஒரு கிணத்துக்குள்ள பார்க்கும்போது அந்த ஷேடோ தெரிகிற மாதிரி தான் அவனுடைய இது. ஜஸ்ட் எ ஷேடோ தான், நாட் எ ரியல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு நடுங்க வைப்பதற்கு ரெண்டே காரியம்தான். வேத வசனம், உன் ஜெப வாழ்க்கை. மறந்து விடாத. வேத வார்த்தை உனக்குள்ள எவ்வளவுக்குள்ள இருக்குதோ அந்த அளவுக்கு அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறியோ அந்த அளவுக்கு அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ரெண்டும் உனக்குள்ளே சரியாக இருக்கும்போது எந்த ஒரு பிசாசும் உனக்குள்ளே வர முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் நம்மளை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. என் அன்பு எதிர்த்து நில், பிசாசு ஓடி போவான். அவன் தோற்று போனவன் தானே. இயேசுவின் ரத்தத்தை சொல்ல அவன் ஓடி போவான். அவன் தோற்று போனவன் தானே. ஒரு பழைய கோரஸ் ஸ்கூல்ல சண்டே கிளாஸ்ல எல்லாம் அந்த காலத்துல சொல்லி கொடுத்த ஒரு கோரஸ் ஞாபகம் வருது. அதை நம்ம சேர்ந்து பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். எதிர்த்து நில், பிசாசு ஓடி போவான். எதிர்த்து நில், பிசாசு ஓடி போவான். எதிர்த்து நில், பிசாசு ஓடி போவான். அவன் தோற்று போனவன் தானே. எதிர்த்து நில், பிசாசு ஓடி போவான். எதிர்த்து நில், பிசாசு ஓடி போவான். எதிர்த்து நில், பிசாசு ஓடி போவான். அவன் தோற்று போனவன் தானே. எதிர்த்து நிற்கணும். அந்த எதிர்த்து நிற்பதற்கு ஆவியின் பட்டயம் இதுதான். அடுத்தது தேவ பிரசன்னத்தை கொண்டு வருவது ஜெபம். இந்த ரெண்டு இருக்கும்போது அவன் அந்த இடத்துல இருக்க முடியாது, ஓடி விடுவான். இயேசு விடு சர்வ வல்லமையுள்ள தேவன் அங்கே போகும்போது அதுதான் நடந்தது. சீஷர்களுக்கே முடியாது என்று சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், ஜெபம் அவசியம், உபவாசம் அவசியம் என்று சொன்னார். அதுதான் இறைவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடிய யுக்திகள். அதை செய்யும் போது நிச்சயமாக பிசாசு தோற்று போவான். சகல உபத்திரவங்களிலிருந்து உங்களை பாதுகாப்பார். சகல வியாதிகளிலிருந்து பாதுகாப்பார். சகல பொல்லாத பிசாசின் கிரியைகளிலிருந்து பாதுகாப்பார். நான்காவதாக, சத்துருக்களின் கையிலிருந்து அவர் உங்களை பத்திரமாக பாதுகாப்பார். He will preserve you from the hands of enemies. சத்துருவின் கைகளிலிருந்து உங்களை பாதுகாப்பார். சங்கீதம் 3:1 அருமையாய் சொல்லியிருக்கிறது பாருங்கள். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். எவ்வளவாய் பெருகிறார். யார் இது சொல்றா? தாவீது சொல்றான். எப்போ சொல்றான்? அவனுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடுறான். ஓடும்போதுதான் இந்த சங்கீதத்தையும் பாடுறான். ஹல்லேலூயா. ஓடும்போது, பயந்து ஓடும்போது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு. ஒரு ராஜா அங்க பாதுகாப்பு இல்லை. ஒரு ராஜா மகனுக்கு பயந்து ஓடுறான். ஒரு ராஜா அடுத்து என்ன நம்பிக்கை இருக்குன்னு ஓ என்று செருப்பை கலத்தி போட்டுட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, சத்துருவின் கையிலிருந்து நான் உங்களை விடுவிப்பேன்ட்டு.
தாவீதை விடுவிச்சாரா? விடுவித்தார். தாவீதுடைய நாட்கள் எங்கும் யுத்தம் யுத்தம் யுத்தம், போர் போர் போர். தாவீது யுத்த வீரன். அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் இருந்தாங்க. ஏன்? ஆரம்பத்திலே வந்துச்சு. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்க்கும் போதுதான் சாமுவேல் வந்து சொல்றான், அவன் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுன்ட்டு. அப்ப அவனுடைய தகப்பன், அவனுடைய அண்ணன்மாரே அவனுக்கு சத்துருக்கள் தான். ஒருத்தன் கூட இவனை கூப்பிடல. கூப்பிட்டாங்களா? கூப்பிடல. அவங்க அப்பனும் கூடல, உடம்பு இருந்தவனும் கூடல. ஆனா தீர்க்கதரிசி சென்ஸ் பண்ணிட்டாரு. ஈசாயை கூட்டு கேட்டாரு, ஜெசி இங்க வா, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா, வேற இருக்காங்களா? அவன் ஒருத்தன் இருக்கான், அது ஆடு மேய்ச்சான். அப்பமே சத்துருக்கள் அவனுடைய வீட்டில் என்ன செய்தாங்க? உருவாயிட்டாங்க. கோலியாத்தை வீழ்த்தினான். வீழ்த்தும் போது அங்கே எல்லாரும் பாடினார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது. பொறாமை வந்தது சவுலுக்கு. அவன் சத்துருவாக மாறிவிட்டான். ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டையாடுவது போல தாவீதை வேட்டையாடுவதற்கு சவுல் கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். எல்லா பக்கமும் சத்துருக்கள் அவனுக்கு இருந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 8:14, தாவீது சென்ற இடமெல்லாம் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துங்க. எல்லா இடமும் ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5:10 சொல்லி இருக்குது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கடைசி வரையும் போர் போர் போர். அவன் ஜெயிக்காத ஒரு ராஜ்யமே இல்லாத அளவுக்கு ஜெயிச்சான். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா உன் கை ரத்தம் ரொம்ப சிந்திட்டு, இந்த கையை வச்சு எனக்கு என்ன ஆலயத்தை கட்ட வேண்டாம். இந்த ஆலயத்துக்காக நீ எவ்வளவோ சேர்த்துட்டா, மரங்களை சேர்த்துட்டா, பொண்ணை சேர்த்துட்டா, பொருளை சேர்த்துட்டா, வெரி குட். ஆனா நீ கட்ட வேண்டாம், உன் குமாரன் கட்டட்டும். தாவீது எப்பக்கமும் சத்துருக்கள். நீங்கள் சங்கீதத்தை வாசித்து பாருங்க, அவன் புலம்பி தள்ளுறதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 31ஆம் சங்கீதத்துல 15ஆம் வசனத்துல பாருங்க, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தின கைக்கும் என்னை தப்புவியும். உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மனிதர்களாகிய சத்துருக்கள் இருக்கிறார்களா? வேணுமென்றே உங்களை நசுக்க வேண்டும், உங்களை ஒன்று இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா? கவலைப்படாதுங்க. தாவீதுக்கு இல்லாத நெருக்கமா நமக்கு வரப்போகுது. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டேன்னு தாவீது சொல்றான். ஆண்டவர் சொல்றார், உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுது, ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள். எத்தனை வழியா ஓடுவாங்க? 7 வழியா ஓடுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு வழியா புறப்பட்டு வருவாங்க, 7 வழியா ஓடுவாங்க. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற. இப்படிதான் ஐயா பத்திரமா பாதுகாப்பாரு. ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டுங்க. இப்படிதான் பத்திரமா பாதுகாப்பாரு. ஒரு வழியா வருவான், 7 வழியா ஓடுவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பாதுகாப்பு, பத்திரமாய் பாதுகாக்கிறது, அது அப்படிதான் இருக்கும். சத்துருக்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாக ஆவியானவர் என்ன செய்வார்? கொடியேற்றுவார். இன்றைக்கு மனிதர்களாகிய சத்துருக்கள் உங்களை நெருக்கி வந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல நான் இருக்கிறேன், உங்க மேல தப்பு இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். உங்க மேல அப்படி தப்பு இருந்தா சரண்டர் ஆயிருங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டவரே நான் தவறிட்டேன், என்ன மன்னிங்க, இப்ப எனக்கு வழி இல்லை, என்னை காப்பாத்துங்க. ஹல்லேலூயா. வழி இல்லை, காப்பாத்துங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிக்கிற தேவன். இந்த சங்கீதத்தையே அடிப்படையாக கொண்டு அருமையான ஒரு பாட்டு
தந்தை பெர்க்மான் எழுதியிருக்கிறார் ஐயா. சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எதிர்த்து நிற்போர் மிகுதியா இருக்கிறாங்க. ஆனா நாங்க சோர்ந்து போகல, கலங்கல. அவர் எங்களுக்கு உதவி செய்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆண்டு சத்துருக்களின் கைகளில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஹல்லேலூயா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எதிரிகள் எத்தனையாய் மிகுதியாயிருக்கிறார்கள். எதிரிகள் எவ்வளவாய் பெருகி உள்ளார்கள், எதிர்த்து நிற்போர் எவ்வளவாய் மிகுந்திருக்கிறார்கள். போகவில்லை, கலந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை, கலங்கி விடவில்லை. தகப்பன் என்னை தாங்குகிறார். ஆமென். தகப்பன் என்னை தாங்குகிறேன். மீண்டுமாக எதிரிகள் எல்லாரும் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. ஆமென். தலை நிமிரா செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிரா செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுவோமா? தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறது, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எல்லாம் வரட்டுமே, சோர்ந்து போவதில்ல, தளர்ந்து போகல. தகப்பன் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. அவர்தான் சொல்றாரு, சத்துருக்களின் கையிலிருந்து உன்னை பத்திரமா பாதுகாத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும், வீட்டாரே சத்துருவா வந்தாலும் பரவாயில்ல, தாவீதுக்கு இருந்தாங்க. நத்திங் ஹேப்பன்ட். அவன் தான் எல்லாரோட மேல வந்தான். கடைசி வரையும் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிற பெயரை வாங்கினது இந்த தாவீது தான். என் தாசனாகிய தாவீது என்று அவனை பார்த்து தான் சொன்னார். சத்துருக்களின் கையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குகிற தேவன், வியாதியிலிருந்து விடுதலையாக்குகிற தேவன், பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கிறவர், சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலையாக்குவார். கடைசியாக ஐந்தாவதாக, நித்திய நரக ஆக்கினையிலிருந்து அவர் உங்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இதுதான் கிளைமாக்ஸ். இதுதான் கிளைமாக்ஸ். உபத்திரவம், வியாதி, சத்துரு, மித்துரு, பிசாசு எல்லாம் இங்கே முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. எல்லாம் இங்கே முடிஞ்சிடும். இனி சொல்றதுதான் ஃபைனலான காரியம். கிளைமாக்ஸ் இங்க தான் இருக்குது. நித்திய நரக ஆக்கினியிலிருந்து உன்னை பத்திரமாய், நரகத்திலிருந்து உன்னை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. நரகத்திலிருந்து உன்னை பாதுகாக்கிறவர். வேற யாரும் உன்னை அதுல இருந்து பாதுகாக்க முடியாது. சத்துருக்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்கு நீ ஒரு 10 பேரை கூட கூட்டிட்டு போலாம். உன் பலத்தை காமிக்கிறதுக்கு ஒரு 10 பேரை கூட்டிட்டு போலாம். வியாதியோடு கூட போராடுறதுக்கு கொஞ்சம் நிறைய செலவழிக்கலாம்.
உபத்திரம்னு வர்றதுக்கு அதுக்கு ஏதாவது மாற்று வழியை கண்டுபிடிச்சு ஏதாவது நீ முயற்சி பண்ணலாம். பிசாசின் கிரியைகளை பண்றதுக்கு அங்க போலாமா இங்க போலாமா, நீ நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு, கீக்கும் பாருன்ட்டு போலாம் நீ. ஆனா இங்க இருந்து நீ எங்கேயுமே தப்ப முடியாது, எங்கேயும் போக முடியாது. நித்திய நரக ஆக்கினையிலிருந்து உன்னை பத்திரமாய் பாதுகாக்கக்கூடிய ஒரே நபர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இவர் மட்டும்தான் உன்னை இங்கே பாதுகாக்க முடியும். இவரை தவிர உனக்கு வேற வழியே கிடையாது. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ இதுக்கு வந்துதான் ஆகணும். நரகத்திலிருந்து உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்தில் இயேசு என்கிற நாமத்தோடு கூட வந்ததே அதற்காக தான் வந்தார். உன்னையும் என்னையும் நரக அக்கினியிலிருந்து அவர் காப்பாற்றுவதற்காக வந்தார். He will preserve you from the eternal hell fire. நித்திய நரக ஆக்கினியிலிருந்து உன்னை பாதுகாப்பதற்கு அவர்தான் இறங்கி வந்தார். அவரை தவிர விமோசனம் கிடையாது. மத்தேயு 18:11 என்ன சொல்கிறது? கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 என்ன சொல்கிறது? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். உன்னை ரட்சிக்கும்படியாக, கெட்டு போன உன் ஆத்துமாவை ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். இவர் ஒருவர் தான் உன்னை பத்திரமாக இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். இந்த நரக அக்கினியிலிருந்து நீ வெளியே வரணும்னா அவர் மட்டும்தான் உனக்கு உதவி செய்ய முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:15 வரை நம்ம வாசிக்கும் போது, கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியவர்களை நித்திய நரக ஆக்கினியிலிருந்து பாதுகாத்து நித்திய ஜீவனை பெரும்படி செய்கிறார். ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். இங்க ஒரு நம்பிக்கை வருது. பயம் போது, நரகத்தின் பயத்தை ஒன்னிலிருந்து எடுக்கிறாரு. உனக்கு ஒரு பாதுகாப்பான பரலோகத்தை வைத்திருக்கிறாரு. ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நீங்க தான் யோசித்து பார்க்கணும். எந்த விதமான முயற்சி பண்ணாலும், எந்த புண்ணிய கிரியைகள் செய்தாலும், எந்த விதமான ஒரு காரியங்களை நீங்க எடுத்தாலும் நீங்க தப்பித்துக் கொள்ள முடியாது. தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரே ஒரு காரியம் இயேசுவின் ரத்தம். 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அதுதாங்க நம்மளை சுத்திகரிக்கணும். லூக்கா 15 இளைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான், பாவம் செய்தான், ஊதாரியாய் வாழ்ந்தான், எல்லா பழக்கங்களுக்கு அடிமையாயிருந்தான். இறைவனுடைய அன்பை விட்டு தூரமா போனான். அவனுக்கென்று நரக அக்கினிதான் நியமிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்தது. ஒரு மனமாற்றம் வந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒரு மனிதனாக உருவெடுத்தான். பாவங்களை அறிக்கை செய்தான். தேவனுடைய அன்புக்கு அவன் கட்டுப்பட்டவனாக வந்தான். லூக்கா 15 நீங்கள் வீட்டிலே வாசிக்கும் போது அதனுடைய முழு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை பெற்றான். ரிடம்ஷன், ஒரு மீட்பை பெற்றான். என் குமாரனாகிய இவனோ காணாமல் போனான், மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டான். இவன் செத்து போனான், மீண்டும் உயிரோட கூட வந்தான். ஐயா, இதுதான் ஒரு புது வாழ்க்கை. அதுதான் அதனுடைய அர்த்தம். the new creation. ஒரு புது வாழ்க்கை அவனுக்குள்ளே காணப்பட்டது. பிரியமானவர் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த புது வாழ்க்கை அவனுக்கு வந்ததுனால நித்திய நரக அந்த ஆக்கினிலிருந்து கர்த்தர் அவனை பாதுகாத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை பத்திரமா என்ன செய்தார்? பாதுகாத்துக் கொண்டார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, காரியத்தின் கடைத்தொகையை பார்க்கும்போது இதுதான் அதனுடைய முக்கியமான காரியம். நம்முடைய பாதுகாப்பு ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறதுங்கிறது இதுதான். நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவர் நம்மளை எப்படி பத்திரமா பாதுகாப்பேன்னு நல்லா சொல்றார். 5 காரியங்கள் உங்கள்கிட்ட சொன்னேன். முதலாவது சொன்னேன், சகல உபத்திரவலித்து நின்றும் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார்.
ரெண்டாவது சொன்னேன் சகல வியாதியிலிருந்து உங்களை பத்திரமா. மூன்றாவது சொன்னேன் பிசாசின் கிரியைகளிலிருந்து உங்களை பத்திரமா. நாலாவது சத்ருவின் கையில் இருந்து. ஐந்தாவதா கடைசியா நித்திய நரக ஆக்கினை, இந்த இட்டர்னல் ஃபயர்ல இருந்து உன்னை பாதுகாப்பார். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான். அவருக்கு உரியவனாக நீங்க மாறணும், அவருடைய பிள்ளையாக நீங்க மாறணும். அந்த ஒண்ணுதான். அப்ப அவருக்கு பிள்ளையா மாறுறது எப்படி? அவருடைய இரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டிருக்கணும். இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிச்சு நீங்க பரிசுத்தமாகி அவருடைய பிள்ளை என்று ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கணும். ஹல்லேலூயா. அதை தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதிகாரம் கொடுத்தார். 3 காரியம் நான் முடிக்க போறேன். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் உங்களை பத்திரமா பார்த்துக் கொள்வேன். அவர் நம்மளை பத்திரமா பார்த்து கொள்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது, இயேசுவை முழுமையாக நம்புங்கள். முழுமையாக நம்புங்கள். ட்ரஸ்ட் ஹிம். அவர் முழுமையா ஹோல் ஹார்ட்டட்லி, டவுட்டா நம்பக்கூடாது, அறகுறையா இருக்கக்கூடாது, சமயத்துக்கு ஏத்தப்ப நம்பக்கூடாது. முழுமையா அவரை நம்புங்க. பிலீவ் ஹிம். ஒன்று. இரண்டாவதாக, நம்பின அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் ஹிம். நம்பின அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது, ஏற்றுக்கொண்ட அவருக்கென்று உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பியுங்கள், அர்ப்பணியுங்கள். அவ்வளவுதான். சரண்டர் யுவர் செல்ஃப். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய காரியம். வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ். எளிமையா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். எவன் ஒருவன் எவன் ஒருத்தி இந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களோ நீங்கள் அவருடைய கரத்திலே பத்திரமா இருக்கிறீர்கள் என்பது அடையாளமாகிவிடும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? எத்தனை பேர் இன்னைக்கு முழுமையா இயேசுவை நம்ப போறீங்க? எத்தனை பேர் நம்பின ஆண்டவருக்கு நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க போறீங்க? இந்த 2025 ஆண்டின் முதல் நாள்ல நம்ம வந்திருக்கிறோம். அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மளை சிந்திக்க வைத்திருக்கிறார், நம்மளை ஒப்பு கொடுக்க வைத்திருக்கிறார். இனி செய்ய வேண்டியது நம்முடைய கரத்துல தான் இருக்குது. எந்த விதமான உபத்திரங்களோ, வியாதியோ, சத்ருவின் காரியங்களோ, பிசாசின் கிரியைகளோ, நரகமோ உன்னை தொடாதபடி அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை நம்புவாயா? அவருக்கு ஏற்றுக்கொள்வாயா? உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசுவின் மீது மட்டும்தான் நம்பிக்கை இருக்குதா? இயேசுவையும் நம்புறோம் அப்படின்னு சொல்லாத, இயேசுவை தான் நம்புறேன் அப்படி சொல்லு. அவரை ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அர்ப்பணம் அவசியம். அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒப்புக்கொடு. உன்னை பத்திரமா பார்த்துக் கொள்வாரியா? உன்னை பத்திரமா பார்த்துக் கொள்வார். உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் தான். ஆனா நீ பரலோக வாசியா மாறணும். இங்கேயும் உன்னை பத்திரமா வைப்பாரு, அங்கேயும் பத்திரமா வைப்பாரு. ஹல்லேலூயா. Thank you Jesus. எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? தேங்க்யூ. பாவங்கள், சாபங்கள் எல்லாத்தையும் அவர் நீக்கிறாரு. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்த தேர்ச்சியை விட்டார். உன்னை நரக அக்கினிக்கு விடமாட்டாரியா? நீ அவருக்குரியவனா மாறும்போது நீ பரலோகவாசியா மாறி விடுவா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னையின் ஆனந்தம், என்னையின் ஆனந்தம். எவ்வளவு பெரிய ஆனந்தம் தெரியுமா? தேங்க்யூ ஜீசஸ். அர்ப்பணித்த வண்ணமாக, ஒப்பு கொடுத்த வண்ணமாக சேர்ந்து பாடுவோம். பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவா
உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீடு ஜெய கொடியுடனே. ஹல்லேலூயா. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. பின்னங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடி. எல்லாரும் பாடுவோம், எல்லாரும் எல்லாரும். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்து விட்டாரே. எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த சந்தோஷம் இருக்குது? நீ இயேசுவை நம்பும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்கென்று உன்னை அர்ப்பணிக்கும் போது இந்த சந்தோஷம் வரும். அப்படிப்பட்டவர்கள் அவர் பத்திரமாய் பார்த்துக் கொள்வார். இந்த 2025ஆம் ஆண்டு மட்டுமல்ல, உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த பிரார்த்தனையில என்னோடு கூட இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்த செய்தி எங்களோடு கூட நீர் பகிர்ந்து கொண்டீர், எங்களோடு கூட பேசினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, யாரெல்லாம் இன்றைக்கு உண்மையாய் உம்மை நம்பி உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று அர்ப்பணிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த வருடத்தின் முதல் நாளிலே நீர் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை அங்கீகரித்து உங்களுடைய பிள்ளையாய் நீங்கள் மாற்றி பத்திரமாய் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. சகல உபத்திரவங்களிலிருந்து பாதுகாரும், வியாதியிலிருந்து பாதுகாரும், சத்ருவின் கைகளில் இருந்து, பிசாசின் கிரியைகளில் இருந்து, எல்லாவற்றுக்கும் மேலாக நரகத்திலிருந்து பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரார்த்தனையில இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஜீவன் இறங்குவதாக. இந்த வருடம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, உமக்கென்று சாட்சியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமை புகழ் உமக்கே நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும்
மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,